ஹலோ உறவுகளே, மதுரை முல்லை நர்சரியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் காய்க்காத எலுமிச்சம் மரங்களை எப்படி காய்க்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மதுரை முல்லை நர்சரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இது என்னோட வீட்டு லெமனுங்க. நீங்கள் தரையில் வச்சுருக்க மரமாக இருக்கட்டும் அல்லது மாடியில் வளர்த்துக்கிட்டு இருக்க லெமனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரே கரைசல் தாங்க. ஒரே வாரத்திலே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நான் இந்த கரைசலை ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுத்தேங்க. கொடுத்து ட்ரையலாகவும் பார்த்தேன், எப்படி இருக்குது, நல்லா காய்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த கரைசலை ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க. இதை வீட்லேயே நல்லாவே செய்யலாம். 2 பொருள் போதுங்க. வீட்டில் வெளியில் எங்கேயும் வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க 2 பொருள் தான். நீங்கள் காசு கொடுத்து எதையுமே வெளியில் வாங்க வேண்டாம். எப்போவுமே நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பொருளை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நாள் காய்க்காமல் இருந்த என்னோடய மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே காய்க்குதுங்க. தினமும் 1 கிலோ பழம் வரைக்கும் கொடுக்குது. நான் இந்த கரைசலை தான் கொடுத்தேங்க. இது ஒரு மேஜிக் கரைசல். காய்க்காத மரங்களை 2 வாரத்தில் காய்க்க வைக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கரைசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 1/2 லிட்டர் தயிர் நான் எடுத்திருக்கேங்க. 1/2 லிட்டர் தயிர் நான் 5 செடிக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு செடியாக இருந்தால் 100 மில்லி எடுத்தால் போதுங்க. அதே மாதிரி சுண்ணாம்பு, நம்ம வெத்தலைக்கு போடுவோம் இல்லையா, ஒயிட் கலர் சுண்ணாம்பு, அது டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் 5 செடிக்கு. ஒரு செடியாக இருந்தது அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் தயிர் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு 10 கப்பு தண்ணி நான் சேர்க்கணுங்க. நான் 1/2 லிட்டர் தயிர் எனக்கு 1 கப்பு இருந்ததுனால நான் இதை 10 டம்ளர் தண்ணி வரைக்கும் நான் சேர்க்குறேங்க. நீங்கள் ஒரு செடி தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா 100 மில்லி தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே தண்ணி பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 10 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா நுர வர வரைக்கும் அடிக்கணுங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சுண்ணாம்பு, நம்ம ஊற்றின தயிர் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அதனால தயிரை நல்லா இந்த தண்ணியும் சுண்ணாம்பும் சேர்த்து நுர வர அளவுக்கு நல்லா அடிக்கணுங்க. நல்லா கரண்டியை விட்டு நல்லா கிளறிடுங்க. கீழே சுண்ணாம்பு கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நீங்கள் நல்லாவே கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு டைட்டான கண்டெய்னரில் நம்ம மூடி வைக்கணும். காற்று போகக்கூடாதுங்க. 24 ஹவர்ஸ் நம்ம மூடி வைக்கணும். நான் பாருங்கள், ஒரு ஒயிட் கலர் கண்டெய்னரில் டைட்டாக நான் மூடி வச்சுருக்கேன். நல்லா அடிச்சுட்டே நுர தெரியுது, பால் மாதிரியே தெரியுது. அந்த அளவுக்கு நம்ம அடிச்சிடணுங்க. அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லா பால் மாதிரி அடித்து இந்த மாதிரி கண்டெய்னரில் நான் மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு 24 ஹவர்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 24 ஹவர்ஸ் வச்சா போதுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் நம்மளோட சுண்ணாம்பும் தயிரும் எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், சுண்ணாம்பு தயிரும் சேர்த்து இந்த மாதிரி கட்டி கட்டியாக மேலே மிதக்குங்க 24 ஹவர்ஸில். இந்த மாதிரி மிதக்குதான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிதந்து வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம லெமனுக்கு இந்த கரைசலை கொடுக்கணுங்க. அப்படியே நம்ம நல்லா அடித்து, இல்லை நீங்கள் முட்டை அடிக்கிற கரண்டி இருந்தால் கூட போதும், அதில் அடிச்சிங்கனாலும் சீக்கிரம் சரியாயிரும். நான் இப்போ கரண்டி வச்சு தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கரண்டியில் 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க. அந்த மேலே மிதந்து வந்த தயிர், சுண்ணாம்பு, இந்த தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரே தான் மிக்ஸ் ஆகணுங்க. கட்டி கட்டியாக ஊற்றிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நுர வர அளவுக்கு அடிச்சிருங்க. நுர வர அளவுக்கு அடித்தாதான் நம்ம வேர் வரைக்கும் இந்த சுண்ணாம்பு, தயிர், தண்ணியெலாம் போய் வேருக்குள்ளே போய் இதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் கொடுக்குங்க. இது கால்சியம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். நம்ம பிளான்ட்டுக்கு கால்சியம் குறைபாடுனால தான் நம்ம லெமன்கள்லாம் பார்த்திங்கன்னா சுருங்கு சுருங்களாகவும், இலைகள்லாம் சுருட்டையாகவும், காயெல்லாம் சின்ன சின்னதாகவும், காய்கள்லாம் உதிர்ற மாதிரியும் அந்த மாதிரி டிசீஸ்லாம் வருங்க. நான் என்னோட தரையில் வச்சுருக்க மரம் இதுக்கு தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். அதே மாதிரி நீங்கள் மாடியில் வச்சுருக்க மரத்துக்கும் கொடுக்கலாம். க்ரோ பேக்கில் வளர்க்குற மரத்துக்கும் கொடுக்கலாம். நீங்கள் தரையில் வச்சுருந்தீங்கனாலும் கொடுக்கலாங்க. இது ஒரே கரைசல் தான். தரையில் கொடுக்கும்போது நம்ம மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு வேர் வரைக்கும் போகிற மாதிரி நம்ம இந்த கரைசலை கொடுக்கணும். அதனால் நல்லா ஒரு கம்பி வச்சு கிளறி விட்டுட்டு மண்ணெல்லாம் அடி வரைக்கும் தோண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க இந்த கரைசலை. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறைய ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக வேருக்கு அடியில் போகிற மாதிரி நீங்கள் ஊற்றணும். அப்போ தான் அந்த வேர் நம்மளோட கால்சியத்தை எடுத்து நம்ம நல்ல பழங்களையும் நல்ல இலையை ஃப்ரெஷ்ஷாகவும்
பூவ உதிராமையும் வச்சுருக்கோம். இது கால்சியம் குறைபாடுனால வர்றது இந்த டிசீஸ் வரும். நம்ம அப்பப்பைக்கு கால்சியம் குடுத்துட்டே இருக்கணும். நீங்க 1 மாதத்துக்கு 1 முறை இந்த மாரி கால்சியம் குடுத்தீங்க அப்படின்னாலே, உங்க பிளான்ட்ஸ் வந்து எப்பயுமே நல்லாவே இருக்கும். பழங்களும் நல்லாவே குடுக்குங்க. எந்த பழமும் சுருங்காது, சின்னதாகாது, பூக்கள் வந்து உதிராது, இலைகள் சுருட்டையாகாதுங்க. நல்லாவே இருக்கும். இந்த மரம் பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் நாரத்த, இனிப்பா இருக்க நாரத்த, இந்த நாரத்த வச்சு நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க. காய்க்கவே இல்ல. இந்த கரைசல தான் நான் குடுத்தேன். இந்த கரைசல குடுக்கும்போது 2டே வாரத்தில பார்த்தீங்கன்னா, பூ வந்து காய்கள்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. எனக்கே அதிசயமா இருந்ததுங்க. இந்த கரைசல பண்ணி பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம உங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்தேங்க. நல்லாவே ரிசல்ட் இருக்கு. நீங்களும் இந்த கரைசல யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப தினமுமே 1 கிலோ வரைக்கும் நான் பழம் பறிச்சுட்டு இருக்கேங்க. வேஸ்ட்டா கீழ தரையிலயும் கூட கொட்டி கிடக்கும். நான் காலையில எந்திரிச்சு வரும்போது, அவ்ளோ பழங்கள் வந்து பழுக்குதுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.